உடல் சூடை வந்து இயல்பாக தணிப்பதற்கு என்ன மாதிரியான உணவு வேணும், என்ன மாதிரியான வாழ்வியல் வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து செய்ய வேண்டும். எப்போ ரொம்ப உடல் சூடாகுது, நம்ம சரியாக சாப்பிடலைன்னா உடல் சூடு இருக்கும், சரியான நேரத்தில் சாப்பிடலைன்னா உடல் சூடு வரும். கொள்ளுப்பயிறு இல்லை கோழிக்கறி இந்த மாதிரியான உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொண்டிருந்தால் அதில் உடல் சூடாகும். எண்ணெய் பலகாரங்களை ரொம்ப எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொண்டால் அதில் உடல் சூடாகும். இரவெல்லாம் கண் விழித்து கொண்டிருக்கிறோம், ரொம்ப படிப்பதற்காகவோ இல்லைன்னா வேறு ஏதாவது வேலைக்காகவோ, இல்லை எனக்கு தூக்கம் வரல அதனால் நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், அதனால் நான் உட்காந்து லேப்டாப்பை நோண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களுக்கும் உடல் சூடு கூட வரும். இது இல்லாமல் ரொம்ப ஒரு டென்ஷன், பதட்டம், மனப்பதட்டம், அவர்களுக்கும் உடல் சூடு இருக்கும். ஸோ இந்த உடல் சூட்டுக்கான அத்தனை காரணங்களிலிருந்தும் விலகி வரணும். அப்போ தான் வந்து இயல்பாக குறையும். உடல் சூடாக இருக்குது, ரொம்ப குளிர்ச்சியாக போய் நல்லா ஐஸ் போட்டு ஒரு பானத்தை குடிக்கிறேன்னா அது முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஸோ உடல் சூட்டை நம்மளுடைய குளிர்பானங்களை வைத்து தணிக்க முடியாது. வாழ்வியலை சீராக்கி நான் சொன்ன உணவுகள்லாம் அதிகம் எடுக்காமல், எண்ணெய் பலகாரங்கள் எடுக்காமல், இதெல்லாம் இல்லாமல் இருந்தோன்னா படிப்படியாக மாறிட்டு